நம்ம வீட்டில் வந்து தேவா வந்திருக்காங்க. ஸோ தேவாவுக்கு தான் இந்த ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. வாசனையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை. யம்மி யம்மி. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை. எந்த அளவுக்கு ஷைன் இருந்தது பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு மேட் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் தான் நீங்கள் வெளியே போவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் ஆவீங்க. பிகாஸ் அது வந்து கொண்டை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொண்டை போடுவாங்க. நம்மளது வந்து சவுத் இந்தியன். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்தோடனே வெதுன்னு ஒரு 250 ml தண்ணி வந்து குடிக்கணும். அதுதான் நான் வந்து குடிச்சு முடிச்சிருக்கேன். இது குடிச்சு முடித்த பிறகு கொஞ்சம் ஒரு ½ hour விட்டு இல்லை 1 hour விட்டுட்டு நம்ம வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அந்த ஒரு டானிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 டேஸாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு அப்புறமேட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். சுடு தண்ணி குடித்த பிறகு நான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக வெதுன்னு தண்ணியை ஊற்றி குடிக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து ஃபிப்போலாலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாமார்ட்லேருந்து. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர் இருந்தாருன்னா அவர் வாங்கிட்டு வந்துடுவார். என்ன வாங்கியிருக்கேன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒன்றில் வந்து ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து சிக்கனு. ஸோ இன்றைக்கி ஃபிஷ்ஷுக்குள்ளார ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஃபிஷ்ஷு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ்ஷு? கட்லா. நம்ம வீட்டில் வந்து தேவா வந்திருக்காங்க. ஸோ தேவாவுக்கு தான் இந்த ஸ்பெஷல் आज पार्टी हो रहा है. ஓபன் மா. நீட்டா பேக் பண்ணிருக்காங்கல்ல. சிக்கன், இது சிக்கன், இது ஃபிஷ்ஷு. என்ன ரெண்டுமே 1 kg-யா? ஆமாம். ஓகேப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வேறு பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் என்னோடய கிளைண்ட் வந்து இன்றைக்கி ட்ரையல் மேக்கப்புக்கு வரேன்னாங்கனால சரி நம்ம வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிக்கல. தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்கேல்பெல்லாம் ட்ரையாக இருக்குது. நல்ல எண்ணெயில் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு தலை குளிச்சிக்கலான்ட்டு இப்போ மெயில் மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மெயில் குளிச்சோடனே சரி டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாக இந்த ஐப்ரோஸ் மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஐப்ரோஸ் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடமாக இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் காமிச்சலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் நேத்ராவோட ரோஸ் வாட்டர். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே ஹாட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து எதமாக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ வாடியோட லிப் பாம் வந்து போட்டிருக்கேன். தான் தீர்ந்துடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த ரோஸ் மிஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆன பிறகு நான் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து போடுறேன். ஸோ இந்த ஒரு லோஷன் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு போடும்போது கொஞ்சமாக எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது நான் இந்த நியூட்ரிஜெனாவோட அல்ட்ரா ஷியர் சன்பிளாக் வந்து போட போகிறேன். இதெல்லாம் வந்து செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு பவுடர் போடலாம். நம்மக்கிட்ட நார்மல் வீட்டில் பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அது போட்டால் கூட நல்லது. ஆனால் என்கிட்ட இப்போ அந்த பவுடர் கீழே இருக்கனால மேலே இருக்கிற ஃபவுண்டேஷன் பவுடர் எடுத்துக்கிறேன். இது எல்லேகலோட ப்ரெஸ் பவுடர். இதிலும் வந்து ஒரு மைல்டு கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டோன்லேயே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஷேடு வந்து இங்கே என்னது சாஃப்ட் ஹனி வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஷைன் இருந்தது பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு மேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து டைட் லைன் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து மேப்ளினோட கொலாசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக தனைன் போட்டு வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ட்ரையல் மேக்கப்புக்கு வருவாங்க. அவங்களுக்காக இன்வைட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் கலத்தை. நீங்களும் பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே போயிடுவீங்களா? சூப்பர். அது மலேசியன் ப்ரைடே பண்ணலாம்ல.
தெரியல சார், நம்ம இங்கேயே பண்ணிடலாம். இல்ல நான் கேக்குறது நான் பண்றேன் உங்களுக்கு. ஆனா அந்த மலேசியன் ஸ்டைல்ல நம்ம பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்றேன். தெரியாது மலேசியன் ஸ்டைல். இது அது வந்து கொண்டை பண்ணிட்டு அதுக்கு கீழே கொண்டை போடுவாங்க. நம்மளது வந்து சவுத் இந்தியன் ஜடை போடுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்க நல்ல ஸ்லீக்கான வந்து கொண்டையை போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லாமே சட்டிலா இருக்கும். அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். நம்மளது வந்து டிப்பிக்கலி வேற, அவங்களது வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க ஃபிளார்ஸ் எல்லாம் வந்து சொல்றீங்களா, அதுக்குன்ட்டு வந்து இந்த ரோசஸ் வைப்பாங்க. அப்புறமேட்டு அந்த ஜிப்சம் ஃபிளார்ஸ் எல்லாம் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. நான் ஒரு 2 போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். பட் சிமிலர் தான், பட் கொஞ்சம் ஒரு ஸ்டைல் மாடர்ன் வச்சுக்கோங்க. எனக்கும் மலேசியன் பிரைடல் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ ஹீஸ் ஃப்ரம் மலேசியா. ஹாய் சுஜு, என்ன சமையல் ஸ்பெஷல்? இன்னைக்கு ஃபுல் நான்வெஜ் ஸ்பெஷல். வாவ், ஃபிஷ் ஃப்ரை. கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வந்திருக்கேன். சுஜி எனக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருக்கான்னா சிக்கன் கிரேவி. வாசனையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை. யம்மி யம்மி. அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல். வாவ். ரைஸு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்கும். வாசனை நல்லா வருதா? சரி, சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். ஓகே. ஸோ நாங்கள் எங்களுக்கு கீழே வந்து உட்காந்து சாப்பிட்றதா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படியே குக் வித் கோமாளியை போட்டு அப்படியே ஏசி குக் வித் கோமாளி, ஏசி, சாப்பாடு, ஒரு தூக்கம். இதை தவிர வேற என்னங்க வாழ்க்கை. ஸோ ட்ரையல் மேக்கப் முடிச்சாச்சு, சாப்பிட்டும் முடிச்சாச்சு. இப்போ வந்து தேவா வந்து கலரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக நான் சென்னை போயிட்டு ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ், அதாவது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரைலான் பிராண்ட்லேருந்து ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்ம ட்ரையல் மேக்கப் வந்து எல்லா பிரைட்ஸ்க்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் ட்ரையல் மேக்கப்புக்கு தனி சார்ஜஸ் இருக்கும், பட் நாம் அது வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால்
வந்து நீங்கள் எங்ககிட்ட புக் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ட்ரையல் செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சும்மா வந்து ட்ரையல் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு சார்ஜஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். பட் புக் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் மேக்கப் வந்து ஃப்ரீயாக வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இன்றைக்கி அவங்க வந்து போனாங்களா, அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து வேறு லெவலில் பிடிச்சிருந்தது. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்க நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணனான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க என் கூட பேசும்போது பயங்கரமாக வந்து ஜாலியாக வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புது பிரம்மாண்டமான பெரிய ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது நாள் வரைக்கும் வீட்டில் தான் 1-to-1 செஷன், அப்புறம் லிமிட்டட் மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ ஸ்டுடியோ ஹோப்ஸ் கோயம்புத்தூரில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட மாஸ்டர் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 2 கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 days வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ் இருக்க போது. இந்த 15 daysல வந்து நீங்கள் பயங்கர இன்டென்ஸ் செஷனாக இருக்க போது. நீங்கள் ஒன்றுமே தெரியல, எனக்கு மேக்கப் பற்றி தெரியலன்னு இருக்கிறவங்க கூட வந்து பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கிட்டு அந்த 15 daysல 15th day வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஷூட் வச்சுருப்போம். ஸோ அந்த 15th day போர்ட்ஃபோலியோ ஷூட் அன்றைக்கி நீங்கள் உங்களோட நிஜமான கற்றுக்கிட்ட வித்தை மொத்த வித்தையும் அன்றைக்கி நீங்கள் இறக்குவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஏனோ தானோ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்து 15 நாள் எனக்கு லாபம் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஏன் ஸ்டுடியோவில் வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்டெப்த் நாலேஜ் நான் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் அந்த 15th dayல நீங்கள் வந்து அதை மாஸ்டர் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க. அண்ட் உங்களோட திறமைகள் அன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த லைக் அந்த 15 daysலேயும் வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம், நிறைய ஃபன் இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ண உங்களுக்காக நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்தந்த செஷன் இப்படி போகணும் அப்படின்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து சிலபஸ் போட்டு எல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வரது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ப்ளீஸ் நான் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ உங்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன் நம்மளோட புது ஸ்டுடியோவில். அண்ட் இப்போ நான் வந்து காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே க்ரைலான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அது ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக, சரிங்களா, SFX மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டு, இந்த ஸ்காரு, அப்புறம் தீக்காயம்லாம் எப்படி வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த எப்படி வந்து படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி வந்து நம்ம செல்ஃபாக நம்ம போட்டுக்கலாம், இல்லை நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு, இல்லைனா நம்ம வந்து சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வித்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கலாம் நம்மளோட கிளாஸில். அதுவும் இன்க்ளூடட் அந்த 15 நாள் கிளாஸில். ஸோ இதையும் உங்களுக்கு இந்த நாலேஜும் இருக்கணும். நான்லாம் வந்து வேறு பக்கம் ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய காசு கொடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளாக வந்து டெடிக்கேட்டடாக அதுக்காக வந்து கற்றுக்கிட்டோம். பட் இது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ்னால் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ப்ரைலானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா லைக் போர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அதை ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரைமர் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் பெருசாக நான் க்ரைலான் அந்த சுப்ரா பேலட், டர்மா பேலட் மட்டும் தான் வச்சுருக்கேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் அப்படியே எல்லாமே வச்சுருக்கணும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காட்டணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜுக்கு வேண்டியே நான் வந்து ஒன்று பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இது க்ரைலானோட க்ரீம் கலர் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கட்ஸு, ஊன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு க்ரீம் கலர் சர்க்கிள் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மேக்கப் பிளெண்டர். நம்ம திக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தின் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். SFX ஊன்ஸ் கட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரைமர், ஆக்சுவலாக இது ஒரு மூஸ் டைப்பில் இருக்கும். லிக்விட் லாக்டெக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பிளட். இந்த ஃபேக் பிளட் வந்து இந்த கலரில் திக் ஃபார்மில் இருக்கும். ஐயோ மூடி இருக்குது. ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணல. நான் வந்து கண்டிப்பாக ஒரு SFX நம்ம சேனல்லே நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கம்மு தெரியுதா, ஃபேக் பிளட்டு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ டர்மா கலர் கேமஃப்ளேஜ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட க்ரைலான் பேஸ் மேக்கப் போடும் போது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்காக. இது வந்து சினி வேக்ஸு. இது வந்து சும்மா ஸ்பஞ்ச் மாதிரி. இது அவசியம்னு ஒன்றும் கிடையாது. இது இல்லாமல் கூட நம்ம வந்து நிறைய ஊன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் இது அங்கே இருந்தனால சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எஸ்,
நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். மறக்காமல் நம்மளோட கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட புது ஸ்டுடியோவில் நம்ம வந்து பண்ணுறதுனால வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீல். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அந்த அகாடமியை விட்டு வெளியே போகும்போது எனக்கு அந்த மனசில் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் தான் நீங்கள் வெளியே போவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் ஆவீங்க. பிகாஸ் நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் உங்களுக்கு வந்து கொடுப்போம், நிறைய நாலேஜ் வந்து கொடுப்போம். அண்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்க்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இடமும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களை வந்து நான் அந்த ஸ்டுடியோவில் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் வந்து அக்கா எனக்கு தெரிஞ்சு தான் வந்திருப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து ஒவ்வொரு தடவை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எஸ், இந்த வீடியோ மூலியமாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பம் இருந்தால் ஏஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாதுங்க. நம்ம கிளாஸில் வந்து யங் ஏஜில் இருக்க ஒரு 12th முடித்த பொண்ணு கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். 12th முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து தமிழில் தான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியலனாலும் உங்களுக்கு பக்கத்தில் நின்று கிள்ளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ எங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய vlogsோட உங்களை வந்து மீட் பண்ணேன். until then take care, bye bye.